வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே வெல்லும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற பாமக இளைஞர் சங்க பொதுக்குழுவில் பேசிய அவர், இளைஞர்களால் எத்தனையோ நாட்டில் பல புரட்சிகள் நடைபெற்று இருக்கிறது என்றும் இதுபோன்ற புரட்சி தமிழ்நாட்டிலும் நடக்கும் எனவும் தெரிவித்தார். கிராமங்கள் அளவில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க திமுகவினர் பணத்தை கொண்டு போய் பதுக்கி வைத்து விட்டதாக கூறிய அன்புமணி, பணத்தை மட்டுமே நம்பி திமுக இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது என்று குற்றம் சாட்டினார். என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ 4 அதிகாரிகள், 5 வியாபாரிகள். வியாபாரிகள் யாரு நான் சொல்றேன்? அமைச்சர்கள் என்ற போர்வையில வியாபாரிகள். இந்த வஜ்ரவேல் எத்திராஜின் வஜ்ரவேல் யார்? அவரு அமைச்சரா? அவர் வியாபாரி. இன்னும் 2 மாசம் தான். 1 2 3 4 5 என்ன போற. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ கிராம அளவுல காசு வச்சுட்டாங்க. திமுகவில் கிராம அளவில் காசு 2 மாதம் முன்னு வச்சுட்டாங்க, உள்ள போய் வச்சுட்டாங்க. தேர்தல் வந்ததுன்னா அந்த காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலான்னு அப்படின்னு ஒரு மிதப்புல இருக்கிறாங்க. ஒரு பொழுதும் ஆக போறது கிடையாது. கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்.